வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்படி ஒரு விஷயம்தான். குழப்பமா இருக்கிற டேட்டாவில இருந்து தெளிவான உண்மைகளை கண்டுபிடிக்க ஒரு சின்ன கருவி எப்படி உதவுதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு கோடு மேல போயிட்டு கீழே வருது. அந்த உச்ச புள்ளி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா அதோட சரியான மதிப்பு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? வேணும்னா தோராயமா சொல்லலாம். ஆனா துல்லியமா கரெக்டா சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதுதான் டேட்டா சார்ட்ஸ்ல வர்ற ஒரு பொதுவான பிரச்சனை. இப்படி ஒரு வழிகாட்டி இல்லாம போயிடுச்சுன்னா நாம பாக்குற தகவல் தெளிவில்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, சில சமயம் தப்பான முடிவுகளை கூட நாம எடுத்துருவோம். அப்போ இந்த குழப்பத்தை எப்படி தவிர்க்கிறது? இதுக்கான தீர்வு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா அதோட பவர், அடே யப்பா, அதுதாங்க ஒரு சாதாரண கிரிட், அதாவது கட்டம். கிரிட் பிளாட்டா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. நாம ஸ்கூல் படிக்கும்போது கிராஃப் பேப்பர் யூஸ் பண்ணிருப்போம்ல, அதேதான். சார்ட்டுக்கு பின்னாடி வர இந்த படுக்கை மற்றும் செங்குத்து கோடுகள் தான் டேட்டாவை சரியா படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கைடு மாதிரி ஹெல்ப் பண்ணுது. சரி, மறுபடியும் நம்ம முதல் கேள்விக்கே வருவோம். இதோ அந்த சார்ட். அந்த உச்சத்தோட மதிப்பு என்னன்னு இன்னும் நமக்கு ஒரு புதிராவே இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, இந்த மேஜிக்க பாருங்க. இந்த கட்டக்கோடுகள் வந்த உடனே அந்த உச்ச புள்ளி கரெக்டா எந்த நம்பரோட பொருந்துதுன்னு நம்மால பார்க்க முடியுது. பாத்தீங்களா? நம்பரே இல்லாத டேட்டா புள்ளிய கூட இப்போ நம்ம துல்லியமா சொல்லிடலாம். இதுதான் கிரிட் பிளாட்டோட முதல் முக்கியமான பவர். இந்த முதல் சக்திய நாம டேட்டாவோட டேப்னு கூட சொல்லலாம். ஒரு தையல்காரர் எப்படி டேப் வச்சு துணிய கரெக்டா அளப்பாரோ அதே மாதிரி இந்த கட்டங்கள் டேட்டாவை துல்லியமா அளக்க நமக்கு உதவுது. அப்போ இது எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப சுலபம். ஸ்டெப் 1, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட பாருங்க. ஸ்டெப் 2, அந்த பாயிண்ட்ல இருந்து நேரா போற கோட்டை புடிச்சு அப்படியே எக்ஸ் அல்லது ஒய் அச்சுக்கு வாங்க. ஸ்டெப் 3, அந்த அச்சில் இருக்கிற சரியான நம்பரை படிங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். சரி, கிரிட்டோட ரெண்டாவது சக்தி என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் பக்கத்துல வச்சு ஒப்பிடுறது. இது பல தகவல்களை ஒரே நேரத்துல புரிஞ்சுக்க எப்படி உதவுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைடை நல்லா பாருங்க. இடது பக்கம் 4 சார்ட்டும் தனித்தனியா இருக்கு. ஒன்ன பார்த்துட்டு இன்னொன்ன பார்க்கறதுக்குள்ள நமக்கு கண்ணே சுத்திடும். எதோட ஒப்பிடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா வலது பக்கம் பாருங்க. அதே 4 சார்ட்டையும் ஒரே கிரிட் அமைப்புக்குள்ள கொண்டு வந்ததும் அடடா, ஒப்பீடு எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பாத்தீங்களா? இது ஒரு ஜன்னல் மாதிரி தாங்க. ஒரே ஜன்னல்ல 4 கண்ணாடி கதவு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இந்த கிரிட் அமைப்பு எல்லா சார்ட்டையும் ஒரே இடத்துல அழகா ஒழுங்குபடுத்துது. இதனால எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எதுல சரிவு இருக்குன்னு ஒரே பார்வையில நம்மால கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நாம கடைசி சக்திக்கு வந்துட்டோம். தொழில்முறை தோற்றம், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லுக். நீங்க கிரிட் யூஸ் பண்ணும்போது உங்க பிரசன்டேஷன் பார்க்க ரொம்ப நேர்த்தியா இருக்கும். உங்க மேல ஒரு நம்பிக்கையும் வரும். அதாவது எவ்வளவு பெரிய சிக்கலான தகவலா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள அழகா அடுக்கி காட்டும்போது பார்க்கறவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும். தெளிவா இருந்தா மட்டும் போதாது, அது உங்க நம்பகத்தன்மையும் அதிகப்படுத்தும். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். இடது பக்கம் சார்ட் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து பார்க்கவே ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே சார்ட்ஸ் ஒரு கிரிட் அமைப்புக்குள்ள வந்தவுடனே எவ்வளோ நீட்டாவும் ப்ரொஃபஷனலாவும் மாறிடுச்சு. இதுதான் ஒரு நல்ல அமைப்போட சக்தி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த கிரிட் பிளாட்டுக்கு 3 முக்கிய சக்திகள் இருக்கு. 1, டேப் மாதிரி துல்லியமா அளக்க உதவுது. 2, ஜன்னல் மாதிரி பல சார்ட்களை ஒப்பிட்டு பார்க்க உதவுது. 3, உங்க பிரசன்டேஷனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தோற்றத்தை கொடுத்து தெளிவா அதிகரிக்குது. கடைசியா ஒரு கேள்வி. சில நேரங்கள்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நமக்கு பெரிய பெரிய டெக்னாலஜி தேவையா, இல்ல இது மாதிரி ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த கருவிகள் போதுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.